ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி நம்ம ராதே மலர் சீரீஸ் கொடுத்துருக்கோம். ஆமாம் டியர்ஸ், நேற்று நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன சீரீஸ் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ராதே மலர் சீரீஸ் கொடுக்கலான்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம ராதே மலர் சீரீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துருவோம். ஒவ்வொரு நினைவிற்கு உள்ளுக்குள் வலி இருக்கு. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. பிரி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. நாயக நாடிடும் நாடகம்தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். என்ன ராதா இதெல்லாம்? உனக்கு என் மேல கோவம் இருக்கும்னு தெரியும். ஆனா என் மேல உள்ள கோவத்துல இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏன் ராதா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை வேணாலும் பரவாயில்ல. என்ன கேள்வி கேட்டுக்கலாம்ல? என் முகத்துக்கு நேரம் கேள்வி கேட்டுக்கலாம்ல? ராதா, இவர் தானா? ராதா, நான் வந்துட்டேன் ராதா. நான் உன்னை தேடி வந்துட்டேன்டி. என்ன நம்படி ப்ளீஸ் ராதா, என் கூட வந்துடு. என்ன நடக்குதுங்க? ஏன்பா, யார் நீங்க? ஏதோ கல்யாணத்துல வந்துட்டு ராதா கிட்ட என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ராதா யார் தெரியுமா? இப்ப ராதா எங்க வீட்டோட மருமக. என்னமோ வந்து என் கூட வந்துறேன்னு சொல்ற. யார் நீ? நான் ராதா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராதா, உன்கிட்ட தான் சொல்றேன். நீ பாரு ராதா, நீ நம்பனாலும் நம்பாட்டணும், நான் இப்ப சொல்றதான் உண்மை. நான் உன்னை தாண்டி விரும்புறேன். என்ன நடக்குதுங்க? ஒரு கல்யாணம் பொண்ணுகிட்ட வந்து நான் உன்னதான் விரும்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா, யார் நீ? நீங்க சொல்லிட்டு இருக்க, அவ ஏமா அமைதியா இருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பாத்தீங்களா, இதுக்குதான் நான் உங்ககிட்ட முன்னாடியா சொன்னேன். கிரிஷ், நான் சொல்லும் போது நீ சரியா காதுல வாங்கல. நான் சொல்லும் போது நீங்க எல்லாம் ஏமாதான் தானே கோவப்பட்டீங்க. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் சொல்லும் போதே நீங்க அப்பவே தீர விசாரிச்சுட்டு இருந்தீங்க. இப்ப இந்த கல்யாணமே நடந்திருக்காது. கோவின், அமைதியா இரு. எனக்கு தெரியும் இங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு. தேவையில்லாம பேசாத. கவின், கொஞ்சம் அமைதியா இரு. இங்க என்ன நடக்குன்னு தெரியாம நீ வேற ஏதாவது பேசிக்கிட்ட. அமைதியா இரு. அத கிரிஷ் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எதுவும் பேசாத. அத்தை, உங்களுக்கு புரியுதா இல்லையா அத்தை? நான் சொல்லும் போது ஏமா கோவப்பட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை பேர் மத்தியில வந்து நின்னுக்கிட்டு ராதாவா நான் உன்னதான் விரும்புறேன்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து நின்னுட்டு இருக்கான். இது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்த. கோவின், அமைதியா இருன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நீ எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை. கேட்டதுல கவின், கிரிஷ் சொன்னதை கேட்டுட்டு அமைதியா இரு. உனக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இப்ப நீ எதுவும் பேசாத. என் பையன் பாத்துப்பான். ராதா, ஏன் ராதா அமைதியா இருக்கான்? எனக்கு தெரியும் நீ என்னதான் விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் உன்னதான் விரும்புறேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ பாரு, சில சந்தர்ப்ப சூழ்நிலை தான் என்னால என் காதல் உனக்கு சொல்ல முடியாம போயிடுச்சு. அதுக்காக நான் உன்னை விரும்புறேன்னு நீ நினைக்காத. நான் உன்னை மட்டும் நன்றி விரும்புறேன். எங்க அம்மா சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும். நடந்து கட்டின தாலியோட இப்படியே வெளியில போயிடணும். ரிஷிக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கணும். அவன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கக்கூடாது. ராதா, என்ன நடக்குதுங்க? யார் இவன்? கல்யாணம் முடிஞ்ச இடத்துல வந்து நின்னுக்கிட்டு என்ன உன்னதான் விரும்புறேன், நீ என் கூட வந்துரு, நான் இப்பவே உன்னை கூட்டிட்டு போறேன், என்ன பேசிட்டு இருக்க? நீ எதுவும் பேசாம அப்படியே நிக்கிற. என்ன நடக்குதுங்க? நீ பாரு, எங்க குடும்பம் கொஞ்சம் கௌரவமான குடும்பம். கொஞ்சம் ரொம்பவே கௌரவமான குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் என்ன வேலை? இதெல்லாம் இவனை தான் நீ விரும்புறேன்னா முன்னாடியே இந்த கல்யாணத்தை இஷ்டம் சொல்ல வேண்டியதானே? இவனையும் விரும்பிட்டு எங்க கிருஷ்ண ஏமாத்திட்டு இருக்கியா? இங்க பாருங்க, ராதா பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது தெரியாம நீங்க வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வார்த்தையா பார்த்து பேசுங்க. என்னமா பேசிட்டு இருக்க நீங்க? இப்படி ஒரு ஆசை இங்க நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க எதுவும் கேட்க கூடாது, அப்படியே இருக்கணும். இங்க பாருமா, எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம். எங்க குடும்பத்துல இப்படி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாது. ஆனா இங்க என்னடானா, தாலி கட்டி முடிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு என் கூட வந்துடுறாதான்றா. அவ்வளவு வாயை திறக்காம அமைதியா இருக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? அது மட்டுமா, அவனை விரும்ப போய் தான் நீ அமைதியா இருக்கான். அவனையும் விரும்பிக்கிட்டு பணத்துக்காக என் குழந்தை நீ ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு கேடுகட்ட செயல் மாதிரி இருக்கு. என்ன கிரிஷ், எனக்கு புரியுது உன் கோவம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க அவனை காதலிச்சுட்டு பணத்துக்காக ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இவெல்லாம் எப்படிப்பட்டவன்? அண்ணி நிறுத்துங்கன்னு சொன்னேன். அண்ணி, இவ்வளவு நேரம் நீங்க பேசி உங்க மேல கோவப்படாம இருக்கணும். உங்க மேல உள்ள மரியாதை நான் மட்டும்தான்.
நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நிறைய பேசுறீங்க. ராதா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாம நீங்க பேசாதீங்க. அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டோம். என்னை ஏமாத்தி அவன் கல்யாணம் பண்ணல. என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவன் மறைச்சது கிடையாது. அதுக்கு என்ன கிரிஷ்? தண்ணி போதும். உங்களுக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி தான், எனக்கு அது தெரியும். ஆனா என் மேல உள்ள பாசத்துல அப்பெல்லாம் தப்பா பேசுறது, அதை பார்த்துக்கலாம் என்னால இருக்க முடியாது. ராதா அப்படிப்பட்டவனும் கிடையாது. ராதா எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம பேசாதீங்க. தேவையில்லாம எங்க விஷயத்த தலையிடாதீங்க. எழுதினார் தலையெழுத்தை மாற்றியே விதி எழுது. ஒரு மேகம் தூது அனுப்ப அது இடியை அங்கு இறக்க. இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை. விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை. விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை. எங்க விஷயத்த தலையிடணும்? ஏண்டா தாலி கட்டி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு பறிஞ்சு கட்டிட்ட பேசுறான். இப்படி ஒருத்தன் வந்து நின்று என் பின்னாடி வாடின்னு கூப்பிடுறான். இப்ப கூட அவளை விட்டு கொடுக்க மாட்டானே. அப்படி என்னதான் இவ பண்ணா? ராதா யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு நீ வேணும். நான் சொல்றேன்னா நான் உன்னதான் விரும்புறேன். வா ராதா, என் கூட வந்துடு ராதா. ஓ மிஸ்டர் கிருஷ்ணன். ஓ மிஸ்டர் கிருஷ்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வாங்க உள்ள வாங்க, நம்ம பேசுவோம். நான் ஏன் சார் உங்ககிட்ட பேசணும்? நான் ராதா கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ராதா வாயை திறந்து பேச ராதா. எதுக்கு அமைதியா இருக்கான்? நீங்க பாருங்க கிருஷ்ணா, ராதா வேணா உங்ககிட்ட பேசுவோம். கொஞ்சம் உள்ள வாங்க. எல்லாத்தையும் இங்கே வச்சு பேச முடியாதுல்ல, உள்ள வாங்க. கிரிஷ், இன்னும் சம்பிரதாயம் நிறைய இருக்குப்பா. இன்னும் மெட்டி போடணும், அக்னி குண்டத்தை வளம் வரணும், நிறைய இருக்கு. இப்ப போய் மனவரையை விட்டு போக கூடாதுப்பா. அம்மா, சம்பிரதாயத்தை விட இப்போ இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இதை நாங்கள் பேசியே ஆகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் தான், பேசிட்டு வந்துடும். கிரிஷ், இல்லப்பா, இதெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா, அதை விட இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் முதல்ல. இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணலாம். சரிப்பா. ராதா வா. சார், வான்னு சொன்னேன், வா. என்ன நின்றுட்டு இருக்கான்? சொல்றேன்ல, வா ராதா, நான் உங்ககிட்ட பேசணும். வா ராதா. சார், ஒரு நிமிஷம். அத்தை, குழந்தைய கொடுங்க. இல்லம்மா, நீ போய் பேசிட்டு வா. குழந்தை நான் வச்சிருக்கேன். அத்தை, குழந்தைய கொடுங்கன்னு சொன்னேன். ஏன் குழந்தைய கொடுங்க. ராதா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? ஏங்க, என் குழந்தைய வாங்கிட்டு வரேன். என் குழந்தைய ஆளை விட்டுட்டு அப்படி வந்து யார்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இப்போ என் குழந்தை தான் முக்கியம். ராதா, உனக்கு என்ன கோவம் இருக்கதான் நியாயமா? ஆனால் என் பக்கம் நியாயத்தை கேட்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் ராதா, என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? நான் ஏன் எனக்கு உங்கள்கிட்ட அப்படி பேசணும் உனக்கு தெரியுமா? ஏன்னு கேளு ராதா. நீ கேட்டாதான் என்ன நடந்ததுன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அப்போதானே உனக்கு புரியும். நான் அதை எதுவும் தெரிஞ்சு பண்ணல ராதா. என்ன தங்கம், என்னம்மா வேணும்? அம்மா இங்கே தான் இருக்கேன். அம்மா இங்கே போகல, எங்கேயும் போக மாட்டேன். ராதா ப்ளீஸ் ராதா, எனக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏய், நான் எந்த தப்பும் பண்ணலடி. சத்தியமா உன்னை மட்டும் தான் விரும்புறேன். ராதா என்ன புரிஞ்சுக்கலாதா. நான் உன் மனசார விரும்புனேன்டி. ஏன் தங்கம், அதான் அம்மா சொல்கிறாங்க. அம்மா எங்கே போக மாட்டேன் தங்கம். அம்மா எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். எப்போவுமே இருப்பேன். ராதா, அவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசு. குழந்தைய கொடு. நானும் குழந்தைய கொஞ்ச நேரம் வெளியில இருக்கோம். நீங்க பேசிட்டு வாங்க. குழந்தை அழுதுட்டு இருக்கான். என்னை தவிர இப்போ குழந்தை யார்கிட்டயும் போக மாட்டான். குழந்தை என்கிட்ட வருவான், என்கிட்ட கொடு. கொடுன்னு சொன்னேன். அவள் வர மாட்டான். அவள் என்கிட்ட தான் இருப்பான். என்னை விட்டுட்டு யார்கிட்டயும் போக மாட்டான். அவளோட அம்மா நான். என்னை மீறி வேறு யார்கிட்டயும் போக மாட்டான். ராதா, நீ சொன்னா கேட்க மாட்டேன். இழுத்துமா, இழுத்துக்கிட்டி அப்பா கிட்ட வாங்க. அப்பா கிட்ட வாங்கி தரணும். அப்பா கூப்பிட எடுத்தாங்க. அப்பா கிட்ட வாங்க. வாங்க 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 செல்லக்கட்டி. அதான் அவள் வரல, விடுங்க. குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும். சரி, குழந்தை நீங்க வச்சுக்க. நான் வெளியில இருக்கேன். நீ அவர்கிட்ட பேசிட்டு வா. சரி வா. ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம். எழுத்தினால் தலையெழுத்தை மாற்றியே விதி எழுதும். இது காதலின் சங்கீதம். புது குங்கும சந்தோஷம். மாற்றும் மாலையும் கேட்கும் தீபமும் மங்கள பண்பாடும். ராதா, என் மேல உள்ள கோபத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஏய், நான் உன்னை மனசார விரும்புறேன்டி. நீ என்ன மனசார விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஏன் ராதா எனக்காக கொஞ்சம் காத்திருக்கப்படாதா? அங்க என்ன நடந்தது தெரியுமா? என் அம்மா தாண்டி, என் அம்மா தான் திட்டம் போட்டு நம்ம 2 பேரும் பிரிச்சுட்டாங்கடி. அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இப்ப சொல்லுறதா, அந்த இடத்துல எந்த பையனை தானே பண்ணியிருப்பான்? நானா தானடி பண்ணேன். என் மேல ஏதாவது தப்பு இருக்கான்? எனக்கு கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம். ஏண்டி நான் உங்ககிட்ட வந்து பேசணும் உனக்கு தோணவே இல்லையா? எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்தேன். நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க சித்தி நீ இல்லைங்கிறத மட்டும் தான் சொன்னாங்க. கடைசி 2 நாள் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீடு போட்டி இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நின்னா உனக்கு கல்யாணம்னு என் தலையில இடிய தூக்கி போடுறாங்கடி. உன் கல்யாணத்தை நிறுத்தலான்னு ஓடி வரதுக்குள்ளார உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. ஆனா எனக்கு இதை பத்திலாம் கவலை இல்லை. இங்க பாருதான், எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. விருப்பம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இது 2ஆம் தரமான ஒரு கல்யாணம், ஒரு குழந்தைக்கு அம்மா. இதெல்லாம் வேண்டாம். நீ பாரு, கல்யாணம் ஆனா என்ன, அந்த தாலியை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துருவோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. இப்போவே இதே நிமிஷமே நான் உங்க தாலி கட்டுறேன்டி. யாருக்காகவும் இனி நான் பயப்பட மாட்டேன். என் அம்மாவே வந்தாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. ப்ளீஸ் ராதா, நான் உனக்கு விரும்புறேன்டி. ராதா, என் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதை சொல்றேன்ல, நான் உன்னை விரும்புறேன்டி. இப்போ சொல்றேன், உன்னை மட்டும்தான் நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். என் மனசு முழுக்க நீ மட்டும் தாண்டி இருக்கான். எனக்கு மனைவின்னு ஒருத்தினா அது நீ மட்டும்தான். எனக்கும் தெரியும் உன் மனசுக்குள்ளேயே நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ வேணும். சொன்னேன் இது எல்லாத்தையும் இங்கே முடிச்சுட்டு வா. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வந்துடுவாதா, வந்துடுடி. பேசிட்டீங்களா? பேச வேண்டியது எல்லாமே பேசியாச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? ராதா, நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டி. இன்னும் ஏண்டி ஏமா கோவமா இருக்கேன்? ப்ளீஸ் ராதா, என்னை புரிஞ்சுக்கோமா. நான் உனக்கு விரும்புறேன்டி, புரிஞ்சுக்கோடி. சரி ஒன்றும் இல்லைட்டாங்க, ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் இடத்துல வெளில போயிடலாம். ஒன்றும் இல்லடிப்பட்டேன். ராதா, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இங்க பாரு, இப்போவே நான் உன்னை கூட்டிட்டு போதான் வந்திருக்கேன். ஒழுங்கா வா, என் கூட வா. அந்த தாலியை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டு வா. நம்ம போலாம். வா ராதா. ஏங்க ஏங்க லிட்டப்பா. ராதா, கூப்பிட்டியா? ஆமாங்க, நேரம் ஆகுதுல்ல. குழந்தை வேற ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான். எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும்ல. இங்கே இருந்தா எப்படி? குழந்தை ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டான். நம்ம போலாமா? ராதா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீ எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு ராதா, நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேணும். நான் சொன்னது மட்டும் நீ செஞ்சா போதும். அவர் குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் கட்டின தாலியை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துருவோம். நம்ம போலாம். வா ராதா. இன்னும் என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? குழந்தை அழுதுட்டு இருக்கோம். நம்ம குழந்தை அழுதுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு போகணும். எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும்ல. எவ்வளோ நேரம் மண்டபத்தில் இருக்கிறது? போலாமா? வாங்க. ராதா, அவர் பேசிட்டு இருக்காரு. நீ எந்த பதிலும் சொல்லலாம் எப்படி? அவருக்கு பதில் சொல்லு. நம்ம போலாங்க. ராதா, நிறுத்து. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ராதா. உனக்கு என் மேல கோவம் இருக்கா? நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன பண்ணணும் சொன்ன? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குவான். நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவேன்? நான் உன்னை விரும்புறேன். நீ இந்த நிமிஷமே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இங்க பாரு, இங்க நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத. எல்லாத்தையும் இதை முடிச்சிடறேன். வா, இப்பவே நம்ம போய் ஒரு கோவில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாரி. என்ன தகலாம்? நீங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கிருஷ்ண தான் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா நீங்க பெரிய மனுஷன் தானே. உங்களுக்கு கூட எதுவும் தெரியுங்களா? நம்ம சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ அந்த பையன் வந்து என்னென்னமோ பேசிட்டு இப்போ 3 பேரும் ரூம் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன தகலாம்? இதெல்லாம் பார்க்க எனக்கு அசிங்கமா இருக்கு. அக்கா, நமக்கு மட்டும்தான் இது அசிங்கமா இருக்கு. ஆனா அத்தைக்கும் கிருஷ்ணக்கும் அப்படி இல்லை. நம்ம ஏதாவது சொன்னா அத்தை என்னமோ நம்ம அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி நம்மளே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. விடுக்கா, எதுவும் சொல்லாத. நம்ம என்னமோ தப்பா சொல்றோம்னு நினைச்சிட்டு அவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. விடுக்கா. இங்க அப்படி என்ன நடந்துருச்சு? உங்களுக்கு எல்லா விஷயம் முன்னாடி தெரியும். ஆமா, ராதா அந்த பையனை விரும்பினதுனாலவே உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பையன் ராதா விரும்பலன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு அந்த பையன் வந்து நான் ராதா விரும்புறேன்னு சொல்றது எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. என்ன நடந்து நமக்கு தெரியாதுல்ல. அதான் பேச போயிருக்காங்களா, பேசிட்டு வரட்டும். இதுல எந்த தப்பும் இல்லைங்க. கிருஷ்ணன் கூட தானே போயிருக்கா. ராதா அந்த பையனை மட்டும் தனியா போகலையே. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இது ஒண்ணு நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமா ஒன்றும் கிடையாது. கூட கிருஷ்ணன் இருக்கான். வாய்க்கு வந்தப்படி நம்ம பேசக்கூடாது. அது ஒரு பொண்ணை பத்தி நம்ம தப்பா நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அது அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாதிச்சிடும். நீயும் ஒரு பொண்ணு தானே பூமி, உனக்கு புரியாததா? எல்லா விஷயத்தையும் பக்குவமா பேசுவேன். ஏன் ராதா விஷயத்தை மட்டும் இப்படி யோசிக்கிறேன்? நான் ஒன்றும் ராதா தப்பா பேசணும்னு நினைச்சு பேசல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ஒன்றும் சரியா படல. இதெல்லாம் ஏதோ தப்பு தப்பா இருக்கு. அதனால அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ ராதா நம்ம கிருஷ்ணன் ஏமாத்திட்டாங்கன்னு தோணுது. நீங்க பாருங்க, மறுபடியும் நீங்க ராதாவை தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சும்மா என் ஃப்ரெண்டை தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா ராதா அவர் ஏமாத்திட்டான்னு? அதான் அவரே சொன்னார்ல, ராதா எல்லா விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்படி என்னமோ சும்மா ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
இன்னொரு தடவை ராதா ஏமாத்திட்டான்னு ஏதாவது சொன்னீங்க நான் மனுஷன் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. அது சரி, உன் ஃப்ரெண்டை பத்தினது உண்மையை சொன்னதும் உனக்கு கோவம் வருதும். ஓ, இந்த பிளான்ல நீ இருக்கே என்ன? அண்ணி தப்பா பேசாதீங்க. இங்க யாரையும் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது. அதான் என் கிருஷ்ண சொல்லிட்டானே, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்புறம் சும்மா ஏமாத்தணும்னு சொன்னா இவளுக்கு கோவம் வரதா செய்யும். ராதா பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. ராதா அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. நான் ராதாவை ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ராதா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. என்ன ஆதி, நீ இவங்களோட தான் சேர்ந்துட்டு இருக்கியோ? ஆதி, கிருஷிக்கு நல்லதானே நினைப்பேன். இப்ப நீ என்ன இப்படி யோசிக்கிற? அது சரி, நீ கிருஷிக்கு கொஞ்சமாவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம். இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு தேவையான கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அண்ணி அட்வைஸ் பண்ற அளவுக்கு ராதா மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ரோகிணியை விடவும் ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம யோசிக்காதீங்க அண்ணி. என்ன ராதா அமைதியா இருக்கான்? நீ அமைதியா இருந்ததெல்லாம் போதும். அதான் சொல்லிட்டேன்னா என் கூட கிளம்பு ராதா. சரி ஒன்றும் எடுத்தாங்க, அதை சொல்கிறேன்னா அம்மா இங்கே போக மாட்டேன். ஒன்றும் எடுத்தாங்க. ஏங்க, இவ கூப்பிடுறது உங்களுக்கு காதில் விழுதான் இல்லையா? குழந்தை அழுதுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் பாசி காணுவோம். நம்ம வீட்டுக்கு போகணும். கிளம்பலாம். ராதா என்னதான் நினைச்சிட்டு இருக்க ராதா மனசுல நீனு? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க? கிருஷ்ணா இங்க பாருங்க, சொல்லுங்க. ராதா ஏதோ உங்க மேல கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அவ சொல்லலாமா என்ன? நான் சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? கவலைப்படாதீங்க கிருஷ்ணா. நான் சொல்ல போறது உங்களுக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். அது சந்தோஷத்தை தரும். இங்க பாருங்க, இப்போ இந்த நிமிஷம் ராதாவால் கண்டிப்பா உங்க கூட வர முடியாது. அதுக்காக ராதா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியணும். புரியுற மாதிரி சொல்றீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ராதாவுக்கு இப்ப நடந்தது நிஜ கல்யாணம் இல்லை. என்ன சொல்றீங்க? நிஜ கல்யாணம் இல்லைன்னா அப்போ இது என்ன? எனக்கு ராதாவுக்கு இப்ப நடந்தது ஒரு போலியான கல்யாணமே சொல்லலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இது நிஜ கல்யாணம்லாம் இல்லை. எங்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங் போயிட்டு இருக்கேன். அக்ரிமெண்ட் பேர்லாம் ஒரு டீலிங் போயிருக்கேன். அது என்னன்னா டீலிங்க. என்ன சொல்றீங்க? என்ன ஒரு 20 லட்சம் ரூபாய்க்காக இவ்வளவு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்க அப்படிதானே? நீங்க பாருங்க சார், 20 லட்சம் என்ன மேற்கொண்டு உங்களுக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லுங்க. மொத்தமா இப்பவே இதே நிமிஷம் உங்களுக்கு நான் செட்டில் பண்றேன். ஏன் ராதாவை என் கிட்ட கொடுத்துருங்க. அவ ஏன் ராதா? அவளா இனிமே நான் மட்டும்தான் பார்த்துக்குவேன். இங்க பாருங்க கிருஷ்ணா, உங்க கோவம் நியாயமானதுதான். நான் எதுவும் தப்பு சொல்ல விரும்பல. தாலி கட்டுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நான் இந்த தாலி கட்டியிருக்க மாட்டேன். இங்க பாருங்க, இப்ப வேற வழி இல்லை. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்பவும் அவ உங்க ராதா தான். என்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட வந்துருவோம். நீங்க என்ன நம்பலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் ஒய்ஃப் என் வீட்டுக்கு வந்ததும் கண்டிப்பா உங்க ராதா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். இதுக்கு நான் அவ உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு நான் பொறுப்பு. உங்க ராதாவே வந்து சேருவான். இங்க பாருங்க கிருஷ்ணா, கொஞ்சம் யோசிங்க. கோவப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்லை. நிதானமா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க கிருஷ்ணா. என் ஒய்ஃப் வந்ததும் உங்க ராதா உங்ககிட்டே வந்துருவான். ஏன் உங்க 2 பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒன்று சேர்க்கும் சொந்தம் இங்கே சேர்கிறது. வேள்வித்தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது. நிலவினை கிரகணம் தீண்டியது. மறுபடி பௌர்ணமி தோன்றியது. விதியும் புதியது, கதையும் புதியது. காலத்தின் தீர்ப்பு இது. நீங்க சொல்றது நான் எப்படி நம்புறது கிருஷ்ணா? இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லையே. நான் தாலியை கட்டிட்டு நீங்க வெளியில போன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நான் அப்படி பண்ணலையே. நடந்தது இதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? உங்களை நம்பலாமா? நம்புங்க கிருஷ்ணா. என் ஒய்ஃப் வந்துருவான். என் ஒய்ஃப் கரெக்டாக என்னை தேடி வந்துருவான். அவள் வந்ததும் ராதாக்கிட்ட போட்ட கண்டிஷனை அண்ணியோட முடிச்சுட்டேன். உங்க ராதாவை உங்ககிட்ட ஒப்படைக்கும். நான் சொன்ன மாதிரி நான் முன்ன நின்று உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணா, ராதாக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்லாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒரு சில சுச்சுவேஷன் காரணமாக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கோம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்குலாம் எதுவும் இல்லை. நீங்கள் தைரியமாக இருக்கும். உங்கள் ராதா என்னைக்கு இருந்தாலும் உங்கள் ராதாவாக தான் வருவான். அவள் உங்களுக்கு தான். என்ன ராதா இதை சொல்லாமல் இருக்க அமைதியாக இருந்தேன். நடந்தது இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல. நான் உன்னை எப்பவுமே தப்பாக நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எப்படின்னு எனக்கு தெரியும். நான் என்னைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேன். உனக்காக காத்திருப்பேன், கண்டிப்பாக காத்திருப்பேன். அதான் அவரே சொல்லிட்டாரு. நீ எனக்கு தான் என்னை தேடி வருவேன். உனக்காக கட்டாயம் காத்திருப்பேன். சீக்கிரம் வந்துடும். நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், சரியா? சொல்லுங்கம்மா. ஐயர் கூப்பிடாருப்பா. நல்ல நேரம் முடிய போதுல, அதுக்குள்ள சில சம்பிரதாயத்தெல்லாம் முடிக்கணும்ல. வாப்பா, நேரம் ஆகுது. வரம்மா, ஒரு 2 நிமிஷம். நீங்க போயிட்டு வந்துடுறேன். கிரிஷ், கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. நல்ல நேரம் முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல.
அதுக்கு தான். வரேம்மா போங்க. சரிப்பா. கிருஷ்ணா சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? எனக்கு எப்பவுமே ராதா மேலே நம்பிக்கை இருக்கு. இந்த இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ராதா எனக்கு தான் நான் முடிவே பண்ணிட்டேன். எவ்வளோ சீக்கிரம் ஒய்ஃப் உங்ககிட்ட வந்து சேருவாங்களோ சேர வைங்க சார். ஏன்னா எனக்கு என் ராதா வேணும். ப்ளீஸ் சீக்கிரம் உங்கள் ஒய்ஃப் வந்ததும் என் ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. என் ஒய்ஃப் என்னை தேடி வந்ததும் உங்கள் ராதாவை நானே கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். இப்போ வெளியில் கூப்பிட்றாங்க, நாங்கள் கிளம்பணும். ராதா வா போகலாம். ராதா போ ராதா. நான் மண்டபத்தில் வந்ததும் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்றதை பார்த்ததுமே எனக்கு பெரிய ஷாக்காக தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போயும் உனக்கு கையோடு கூட்டிகிட்டு போகலாம் தான் நினச்சேன். ஆனால் இப்போ தானே சார் சொல்கிறாரு நடந்தது இதுதானே தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் எதுக்கு துடிக்கணும்? நீ எப்படி இருந்தாலும் நீ எனக்கு தானே, நீ எனக்கு மட்டும்தான் ராதா. சரி நீ போ ராதா, உனக்காக காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக காத்திருப்பேன். நீ கவலைப்படாத. அவங்க ஒய்ஃப் வந்ததும் நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரியா? வந்துடுடி, கண்டிப்பாக வந்துடு. காதலரே காதலரே பூமி உங்கள் பூஞ்சோலை காலமெல்லாம் வாழட்டும் சூடிக்கொண்ட பூமாலை காதல மாப்பிள்ளையாண்டா பொண்ணு கையை பிடிச்சிட்டு அக்னி குண்டத்தை வளம் வாங்குவோம். 3 தடவை வளம் வரணும்னு பார்த்துக்கோங்க. ओम मंगलम भगवान विष्णु मंगलम मंगलम गरुड़ध्वज मंगलम कुंडारिकच्छ मंगलय तनोहरि ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देव ओम मंगलम भगवान विष्णु मंगलम मंगलम गरुड़ध्वज मंगलम कुंडारिकच्छ मंगलय तनोहरि ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देव குலம் வாழ்க அந்த சொர்க்கம் மண்ணில் உண்டாக மாப்பிள்ளையாண்டா இப்போ பொண்ணுக்கு காலையில் மெட்டி போட்டு விடணும். வாங்க இப்படி வந்து நில்லுங்க. அம்மாடி பொண்ணு இப்படி வாமா. போட்ட மிஞ்சிதான் காதில பேசுகிறேன் உந்தன் காலில் நெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை சூடி தோடி ஆடி கைதொட்டு நெய்தொட்டு உன்னில் என்னை கரைத்தேன் மனசே துடிக்குது மனசே மனம் விட்டு பேச துடிக்குது மனசே மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை தினம் முட்டி மோத மூச்சு வாங்கவும் ஜன்மம் போதவில்லை டேய் கிளம்ப வேண்டியதான். கார் வந்துருச்சு, கிளம்புவோமா? நம்ம கிளம்புறது இருக்கட்டும். அவர் கிளம்பிட்டாரா? யாரு? அந்த கிருஷ்ணாவா? ஆமாண்டா அவர் தான் கிளம்பிட்டாரா? போக மாட்டேன் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு. நான் தான் அதை இதை சொல்லி அனுப்பிவிட்டேன். டேய் என்ன வேண்டாம் அவருக்கு? ஆமா உள்ள போனீங்க என்னதான் பேசுனீங்க? ராதா என்னடி இப்படி ஆயிடுச்சு? அந்த டாக்டர் வரலாம் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடி. அம்மா உள்ள போய் பேசுனீங்களே என்னடி ஆச்சு? அந்த டாக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? சொல்லுடி என்னடி நடந்தது? டேய் என்னண்ணா அவர் நியாயமா அவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை தேடி இங்கே வந்திருக்காரு. அதை நம்ம அவர்கிட்ட கொடுத்து தானே ஆகணும். டேய் கிருஷ் புரியல, அவருக்கு என்ன நியாயமா சேர வேண்டியது? அது என்ன இங்க இருக்கு? என்னடா சொல்ல வர நீனு? ஆதி அவர் தேடி வந்தது ராதாவை தான். நியாயமா ராதா அவருக்கு சேர வேண்டியது தானே. இடையில நானே வந்துட்டேன். அதுக்கு அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன். உங்க ராதா உங்களுக்கு தான், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உங்க ராதா உங்களை தேடி வந்துருவான். நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டேய் முட்டாளடா நீனு, எதுக்காக இப்படி பேசியிருக்கான்? எனக்கு புரியலடா. ராதா அவனுக்கு சேர வேண்டியவளா? டேய் கிருஷ் நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஆதி நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். நியாயமா ராதா கிருஷ்ணாவோட தான் சேரணும். இடையில நான் வந்தனால எல்லாமே மாறிடுச்சு. அவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கூட நான் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். டேய் கிருஷ் நீ படிச்சவன் தானே, ஏன்டா இப்படி பண்ணியிருக்கான்? எல்லாம் புரிஞ்சுதான் பண்றியா? டேய் ஆதி என்ன பேசுறேன்? நாளைக்கு ரோஹிணி எனக்கு தேடி வந்துட்டான். நான் கண்டிப்பா ராதா அனுப்பி தானே ஆகணும். அப்ப ராஜா எங்க பண்ணிப்பான்? நான் அவளை தனியாக தவிக்க விட்டணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அவள் வாழ்க்கை என்னால் அழிஞ்சிருமோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன்டா. நல்ல வேலை இன்னைக்கு கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு ஆறுதலே கிடைச்சது. இப்போ ராதாக்கு எந்த கவலையும் இல்லைல்ல. நான் போன சொன்னா அவள் கிருஷ்ணா கிட்ட போயிடலாம்ல. கேட்டுட்டே இருக்க அமைதியா இருக்கா? அந்த டாக்டர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? சந்தியா நம்ம இங்க எதுவும் பேச வேணாம், நம்ம அப்புறமா பேசுவோம். என்னடி உன் முகமே சரியில்லை. ஏற்கனவே நிறைய குழப்பத்தான் இருக்கா, இப்போ இந்த டாக்டர் குழப்பம் வேற. அவர் ஏன்டி இப்போ வந்தாரு? வந்தவர் கொஞ்சம் முன்னாடியாவது வந்துருக்கலாம்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னடி பிரயோஜனம்? என்னதாண்டி நடந்தது? எனக்கு பயமா இருக்குடி. எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? எது வந்தாலும் எனக்கு சொல்லேன்டி. பிரச்சனையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா
நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ ராதா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்னடி, என்னாச்சு? பொண்ணா பிறந்தது மட்டும் இல்லடி, ஒரு அம்மா இல்லாம இருக்கேன் தெரியுமா? அதுதான் இன்னும் பெரிய பாவமே. நான் ஏதோ போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ராதா, ஏன் இப்படி என்ன பேசுற? எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாத சந்தியா. ஏதாவது தப்பா முடிவு எடுத்துறேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் எடுக்க மாட்டேன். இப்ப நான் எனக்கே சொந்தம் இல்லை, அதனால அப்படி ஒரு முடிவு எடுக்க எனக்கு உரிமை இல்லை. அப்புறம் நீங்க என்னென்னமோ பேசுறேன். இல்லை சந்தியா, அம்மா இருந்திருந்தா அவங்க எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து வச்சிருப்பாங்கல்ல. அம்மா இல்லை, அப்பா இருந்தும் இல்லை, அதனால என்னமோ எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யாரும் பார்த்து தரல. நானா தேடிக்கிட்டதும் நல்லதா கெட்டதான்னு தெரியல. டேய், கேட்டியா? ராதா என்ன சொல்றான்னு கேட்டியா? கேட்டேன். ஆனா அவன் எதுக்கு இப்படி பேசுறான்னு தெரியலையே. டேய், உள்ள நடந்ததுன்னா அவன் மனசு ஏதோ ஒன்று பயங்கரமா பாதிச்சிருக்கேன். அதனால அவன் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கான். உனக்கு புரியுதா இல்லையாடா? அதே இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நியாயமா அவன் சந்தோஷம் தானே படணும். அதான் அந்த கிருஷ்ணா தேடி வந்துட்டார்ல, இனி அவன் சந்தோஷம் தானே படணும். டேய், அன்னைக்கு நான் ஷாப் வரும்போது அந்த கிருஷ்ணாவை நினைச்சு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணாடா. இப்ப அவரே வந்து நான் உனக்கு விரும்புறேன்னு சொல்லிட்டாருல, நியாயமா ராஜா சந்தோஷம் தானே படணும். கிருஷ், உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்க எல்லாம் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு இப்ப தோணுது. அது நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ராதா எந்த வருத்தமும் படல. எனக்கு தெரிஞ்சு ராதா சந்தோஷமா தான் இருப்பான். அவளுக்கு இப்ப அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அப்படி நீயா நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லு. டேய், நானால ஒன்னு நினைச்சுக்கலாம். வா, நீ வேணா வந்து ராதா கிட்டே கேளு. அவளுக்கு என்ன கஷ்டம் கேட்டு பாரு, அவளே சொல்லிட்டோம். அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த கஷ்டமும் கிடையாது. இப்போ அவள் சந்தோஷமா தான் இருப்பானே. அவளை தேடி அவன் கிருஷ்ணா வந்தாச்சு, அப்போ அவள் சந்தோஷம் தானே படுவான். டி கிருஷ், வேண்டாண்டா, ஃப்ரெண்ட் ஆச்சு, நான் அமைதியா இருக்கேன். மேல மேல ஏதாவது சொல்லாது, கோவம் தான் வருது. ஆதி, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு என்ன, ராதா சந்தோஷமா இருக்கா இல்லை கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதானே? வா, நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கிருஷ் வேணும், சொன்ன கேளு. ராதா, ராதா, சொல்லுங்க சார். இங்க பாரு, என்ன பாரு ராதா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். நான் சந்தியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க சார். இங்க பாரு ராதா, நான் இப்ப கேட்கற கேள்விக்கு பதில் சொல்றேன். நீ ஏதாவது மனசு வருத்தத்துல இருக்க என்ன? நான் உன் மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டேன்னா என்ன? வருத்தமா? நான் ஏன் சார் வருத்தப்பட போறேன்? வருத்தம்லாம் எதுவும் இல்லை. உன் மனசுல எந்த வருத்தமும் இல்லைல்ல. அப்புறம் நான் உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசியிருக்கேனா? அப்படி ஏதாவது பேசியிருந்தாலும் சொல்லு. சொல்லு ராதா. மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க எதுவுமே பேசல சார். என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க எதுவுமே பேசல. ராதா, நீ உண்மையை தானே சொல்ற? உன் மனசு வேதனைப்படுற மாதிரி நான் எதுவும் பேசுவ தானே? அதான் சொல்லிட்டேனே, என் மனசு வேதனைப்படுற மாதிரி நீங்க எதுவுமே பேசல. இப்போ அது புரியுதாடா? நான் என்ன அவளை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்றேன்? நியாயமா நான் அவளை சந்தோஷம் தான் படுத்திருக்கேனே. அவ நாளைக்கு நான் போன்னு சொன்னா எங்க போய் நிப்பான்? கண்டிப்பா அவங்க சித்தி சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் கிருஷ்ணா கிட்ட பேசுறது தானே சரி. நான் கிருஷ்ணா கிட்ட இன்னைக்கு பேசுறது சரின்னு ராதாக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு தான் புரியல. நியாயமா நான் சந்தோஷப்படணும், சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கேன். கிருஷ், நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீ புரிஞ்சுப்பியானு தெரியல. எதுவும் சொல்றதுக்குல கார் ரெடியா இருக்கு, வா. ராதா, உன் மனசுக்குள்ள என்னமோ இருக்குதானே? என்னடி? சந்தியா கல்யாணம் முடிஞ்சதும் அப்பா உடனே கிளம்பிட்டாரு. சித்தி பேருக்கு நல்லா இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீ மட்டும் தாண்டி இருக்க. உன்னை விட்டு போறது நினைச்சதா எனக்கு கஷ்டமா இருக்குடி. ராதா, நான் எப்பவும் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத. சரி, ஃபீல் பண்ணாதா. நீ ஃபீல் பண்ணா எனக்கும் அழுகையா வருது. பரவாயில்லையே, உனக்கும் அழுக வருது. அடுத்தவங்க மட்டும் தான் அழுக வைப்பேன்னு நினைச்சேன். ஹலோ, நாங்க இங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கோம், சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபீலிங்க? பேசுங்க பேசுங்க. ஏ ராதா, நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? அதெல்லாம் வருத்தப்படாத. நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்படுற? வருத்தப்படாத. யார் பக்கத்துல இருந்தானே இல்லைனா என்ன, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். ஆமா ஆமா, கேட்டுக்கிறாதா? கல்யாணம் ஆகி போனாலும் புருஷனை விட்டுட்டு உங்க கூட தான் வந்திருப்போம், அப்படிதானே மேடம்? சார், என் புருஷனையும் பார்த்துப்பேன், என் ஃப்ரெண்டையும் பார்த்துப்பேன். டேய், பார்த்துப்பாங்க, கவலைப்படாத. ராதா, நீ கவலைப்படாதடி, நான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன். யார் பாதியில விட்டுட்டு போனா என்ன, நான் உன்னை பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத. அப்புறம் உன்னை அடிக்கடி பார்க்க முடியாது, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உன்கிட்ட ஃபோனும் பேச முடியாதுல்ல, அதுவும் வருத்தமா இருக்குடி. ராதா, நீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷாப்புக்கு வரியா? நானா? தெரியலடி, வர முடியுமான்னு தெரியல. வர முடிஞ்சா கண்டிப்பா வரேன். நீ தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, நீ வீட்டுக்கு வரவேல
நீ வாடி. வீட்டுக்கோ? எங்க வீட்டுக்குலாம் யாரும் வரக்கூடாது. வந்தாலும் நான் சேர்க்க மாட்டேன். ஏய் ராதா, வீட்டுக்கு தானடி வரேன். இப்பவே கூட வரேன்டி. இப்போ எனக்கு டைம் இல்ல, நாளைக்கு வரேன். கண்டிப்பா வருவேன்டி. நாளைக்கு தினமும் வருவேன். தினமும் வந்து பார்த்து நல்லா இருக்கடி ராதா, எப்படி இருக்கடின்னு நான் நேர்ல வந்து கேட்கறேன்டி. வீட்டுக்கு வருவேன்டி. யார் என்ன வர வேணாம்னு சொல்றது? கண்டிப்பா வருவேன். அடிக்கடி ஃபோன் பண்ணு. என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. முன்னாடி நான் எங்க வீட்டில் இருந்தேன். உடனே ஃபோன்ல பேலன்ஸ் போட்டு உனக்கு பண்ணுவேன். இப்போ அது முடியுமான்னு தெரியல. நீ பண்ணு. லூசு, நீ என்ன இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்னு கேளு. எது வந்தாலும் நான் பண்றேன். ஃபோன் தானே நான் பண்றேன். ஆனா உங்க வீட்டில் ஒன்று. ராதா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் ஃபோன்ல பேசக்கூடாது. பேசவும் விட மாட்டேன். ராதா, யார் உன்னை ஃபோன் பேசக்கூடாது சொல்றது? நீ ஃபோன் பேசுற, நான் உனக்கு தினமும் ஃபோன் பண்றேன். தினமும் என்ன தினமும்? ஒரு நாளைக்கு 5 வாட்டி ஃபோன் பண்றேன்டி. காலையில பண்ணுவேன், மதியம் பண்ணுவேன், ஈவினிங் பண்ணுவேன், நைட்டு பண்ணுவேன். ஏன் 12 மணிக்கு மேல கூட பண்ணுவேன்டி. நீ எடுக்க என்கிட்ட ஃபோன் பேசுறி. யார் என்ன சொன்னாலும் சரி, ஃபோனை மட்டும் வைக்காத, புரியுதா? இவளோ இந்த மரமண்டிக்கு புரியலையா? கண்டிஷன் போடுறாங்க நம்ம கண்டிஷன்ஸ். இங்க பாருங்க சார், உங்க கண்டிஷன்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் நீங்க போடக்கூடாது. ராதாவை நான் தினமும் வந்து பார்ப்பேன். அவளும் என்ன வந்து பாப்பா. அவளை பார்க்க கூடாது, போக கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி நானும் வருவேன். என்னையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, போக கூடாது சொல்லக்கூடாது. ராதாக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான். நான் எப்போ வேணாலும் வருவேன். ஃபோன் பேசக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது. அசல நீங்க யார் சார்? அவ தினமும் ஃபோன் பேசுவா. நான் தினமும் ஒரு நாளைக்கு 5 தடவை 10 15 தடவை கூட ஃபோன் பண்ணுவேன் சார். என் ராதா கிட்ட நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பேன். ராதா, நான் ஃபோன் பண்றேன், நீ ஃபோனை வைக்கவே கூடாது. நம்ம தினமும் பேசுறோம், புரியுதா? பேலன்ஸ் என்னடி உனக்கு? நான் ரீசார்ஜ் பண்ணி விடுறேன்டி. யார் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நான் பண்றேன். நீ தினமும் என்கிட்ட பேசிட்டே இருடி. நம்ம 2 பேரும் டெய்லியும் பார்க்கறோம், டெய்லியும் பேசுறோம். அப்படியே? அப்போ டெய்லியும் வருவேன், அப்படிதானே? ஆமா, நான் டெய்லியும் வருவேன். வந்து என் ராதாவை பார்ப்பேன். ஃபோனு என்னால நேர்ல வந்து பார்க்க முடியாது நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபோன் பண்ணிடுவேன். ராதா வாய்ஸ் கேட்காம என்னால இருக்க முடியாது. அவ குரலை நான் கேட்டே ஆகணும். அதுக்காக நான் தினமும் ஃபோன் பண்ணிடுவேன். அப்படியே? நீங்க பாருங்க ஆதி சார், உங்க ஃப்ரெண்ட கல்யாணத்தோட மட்டும் கண்டிஷன் போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ளதுக்குலாம் கண்டிஷன் போடக்கூடாது சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நாங்க பாத்துப்போம். அப்படியே மரமண்டா, நீ வர மாட்டேன்னு சொன்னல, நீ வந்து ஆகணும்னு சொல்லாம சொல்றோம். நீ ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னல, நீ ஃபோன் பண்ணி தான் ஆகணும்னு உனக்கு சொல்லாம சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு புரியுதா இல்லையா? அப்படியே சொன்னாரு. அப்புறம் என்னடி? ஏண்டி ராதாக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். ராதா வீட்டுக்கு வருவேன்னு கேட்டதுக்கு தயங்கி பதில் சொன்னேன். ஃபோன் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு தயங்கினா. அவன் இந்த தயக்கம்லாம் இல்லாம நீ வீட்டுக்கு வந்து போ, அவளுக்கு அடிக்கடி ஃபோன் பேசுன்னு அவன் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது கூட புரியல மோரமாண்டா. அப்படிங்க சார் சொன்னீங்க. ராதா எங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே புதுசா இருக்கும். அவளால அங்க கம்ஃபர்டபுளா இருக்க முடியாதுல்ல. கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. அப்போ அவளுக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. நீ வருவானா வரமாட்டானு தயங்கிட்டு இருக்கேன். பேசுவியா பேச மாட்டேன்னு தயங்கிட்டு இருக்கேன். அதான் கண்டிப்பா ராதா வந்து பாரு. அவளுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசு. அவள் கொஞ்சமாவது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடும். உன்னை தவிர வேறு யார்கிட்டயும் அவன் மனசு விட்டு பேச மாட்டான். அதனால அவகிட்ட தினமும் பேசு. டேய், கார் வந்துருச்சுன்னு சொன்னா கிளம்புவோமா? கிளம்புவோம். டேய் கிருஷ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்காம இருக்கியடா. நீ வேற ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டேன். வா கிளம்புவோம். சந்தியா, கிளம்புறேன். ராதா, ஃபீல் பண்ணாதா? அதான் நான் இருக்கேன்ல. அவர் சொன்ன மாதிரி நான் தினமும் கிட்ட பேசுவேன். என்னால் வர முடியலனாலும் கண்டிப்பாக பேசுவேன். அதுக்காக வராமல இருக்க மாட்டேன். அப்பப்போ வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? சந்தியா, இப்போதைக்கு நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தான். ராதா, இப்போ இல்லை, எப்பவுமே நல்லா இருப்பேன். கவலைப்படாதானே, வருத்தப்படாத, சந்தோஷமா போயிட்டு வா. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை, இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை. தினம் முட்டி மோத மூச்சு வாங்கவும் ஜன்மம் போதவில்லை. எல்லாம் கனவா இல்லை நனவா, வாழ்க்கை பூவா முட்கள் தீவா. இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தடங்கல்கள் எல்லாத்தையும் முடிச்சு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு என் வீட்டு மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வைக்கணும். அது மட்டும் தான் பாக்கி. வந்துருமா, என் வீட்டுக்கு வந்துடுறேன்னு. அம்மா, வீட்டு பாத்தியாமா? எவ்வளவு பெருசா இருக்கு. வீடுன்னு சொல்ல முடியாது, இதான் கடல்னு சொல்லலாம். எவ்வளவு பெருசா இருக்குமா? ஆமா தேஜா, நானும் கார்ல வரும்போதே பார்த்துட்டேன். எவ்வளவு பெரிய வீடு. இதை பார்க்கும்போது நமக்கு தலையே சுத்துது. அம்மா, தலை சுத்துறதா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய வீட்டுல இது வாழ போகுது. அம்மா, சத்தியமா என்னால ஏத்துக்க முடியலமா. எனக்கு வயிற்றுச்சமா இருக்கு. இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய பணக்காரங்க தெரிஞ்சிருந்தோம் நீ என்னையே 2 தடவை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாமா? இதை பார்க்கும் செம்ம அழகா இருக்காரு.
என்னையும் நிர்ணயம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் தெரியுமா? தேஜா, உனக்கு இப்போ தோணுது எனக்கு கல்யாண மண்டபத்தில் தோணிடுச்சு. பேசாம உன்னை பேசி முடிச்சிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. ஆனால் என்ன, இந்த பக்கத்தில் இருக்க இந்த பொம்பளை ராதா தான் வேணும், ராதா தான் என் மருமகனே, என்னமோ ராதா ராதான்னு ராதா புராணமாவே பாடிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? அன்னைக்கு ராதாக்கு பதிலாக நீ கோவிலுக்கு போயிருக்கணும். நீ போயிருந்தா இந்த பொம்பளை உன்னை பார்த்துருந்தா தேஜான்னு தேஜா பாட்டு பாடியிருக்கோம். நீ எங்க கோவில் குளம்னு போனாதானே? எப்போ பாரு எதையாவது அரகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளப்புக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போயிட்டு வர வேண்டியது. கோவிலுக்கு அன்னைக்குன்னு பார்த்து நீ போயிருக்க கூடாதா? பாரு இந்த ராதாக்கு அந்த வாழ்வு, ஐயோ என்னால் ஏற்றுக்கவே முடியலையே. அம்மா, என்னாலும் ஏற்றுக்க முடியலம்மா, வயிற்றுச்சமா இருக்குமா? ஐயோ, இவ்வளோ பெரிய வீடு நான் கனவுல கூட கண்டதில்லம்மா. இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ வசதி, போத குறிக்க அவர் பாரு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஐயோ, இந்த வாழ்க்கை இதை அனுபவிக்க போதை நினைச்சோம் எனக்கு இன்னும் வயிற்றுச்சலா இருக்குமா? ஏஜா, முட்டாள் மாதிரி யோசிக்காத. அவன் என்ன இங்கே வாழவ வந்திருக்கான்? இன்னைக்கு வேணாலும் திரும்பி நம்ம வீட்டு பக்கம் தான் வரணும். அப்போ நம்ம வச்சு செய்வோம். இங்கே பாரு, இதெல்லாம் வெறும் நடிப்பு, சும்மா கண் துடைப்பு, அவ்வளவுதான். அது அவளுக்கே தெரியும், நமக்கு தெரியாதா என்ன? எத்தனை நாளில் திரும்பி நம்ம வீட்டுக்கு வரான்னு தெரியும். 1 மாசத்துல வராலோ இல்லை 6 மாசத்துல வராலோ இல்லை 1 வருஷம், அதிகபட்சம் 1 வருஷம்தான். அந்த 1 வருஷத்துக்குள்ளார அவன் மூத்த தாரம் வந்துருச்சுன்னா இவளை நாயை விட மோசமா விரட்டி அடிச்சிடுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டு பக்கம் தான் வந்தாகணும். அப்போ பார்த்துக்கலாம் விடு. இந்த 1 வருஷம் வாழ்க்கை வாழப்போகுது, அவ்வளோதானே? 1 வருஷத்துல என்ன பெருசாக வாழ்ந்துட போகுது? இங்கேயும் வேலைக்கார வாழ்க்கை தான் வாழப்போகுது, பார்த்துக்கலாம். நீ சொல்றது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இதெல்லாம் நடந்துரும்ல, கண்டிப்பாக இங்கே வாழாதுல, திரும்பி வந்துடும்ல. ஏன்னா இது இங்கெல்லாம் வாழ்ந்ததுன்னா என்னால் ஏற்றுக்க முடியாதுமா. பூமி, ஆர்த்திக்கு ஏற்பாடு பண்ணுமா? ஆர்த்தி எடுத்துட்டு வா. அப்படியே பொண்ணு வந்துட்டாங்களா, ஆர்த்தி எடுக்கணும்ல. ஏஜா, அதெல்லாம் இங்கே வாழாது. நீ எதுக்கு பயந்துட்டு கிடக்குற? எப்போ வேணாலும் அது நம்ம வீட்டு பக்கம் தான் வந்தாகணும். அப்போ பார்த்துக்குவோம் வீடு. இதெல்லாம் நினச்சி நீ இது பண்ணாதா? இதை விட உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். பணக்கார பையனா வந்து சிக்கும், பார்த்துக்கலாம் விடு. என்னத்தை பார்த்துக்க, இதைதான் நீயே சொன்னேன். பாரு, இப்போ 20 லட்ச ரூபா நமக்கு வராது. 20 லட்ச ரூபா போச்சு, அந்த 3 லட்சமா போச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்? அதை நினைச்சதான் தேஜா எனக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. 20 லட்ச ரூபா, ஐயோ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ண? அந்த 20 லட்சம் வரும்னு நான் பெரிய மனக்கொட்டையை கட்டியிருந்தேன். ஆனால் இவன் புத்திசாலியாக இருக்கும். அதான் கொண்டு போய் நேரடியாக அந்த கடங்காரன் கையிலேயே கொடுத்துட்டோம். ஆமாம், சே சரி விடு. 20 லட்சம் வரலன்னா என்ன? அதான் மாதம் 20,000 வரப்போதே. அந்த டாக்டரோட அம்மா 20,000 போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ராதா வேலைக்கு போனால் கூட 12,000 தான் வரும். அது வேலைக்கே போகாமல் நமக்கு மாதம் 20,000 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இவளோட பிஎஃப் பணம் இருக்குல்ல, அதுவும் நமக்கு தானே. விடு, கடைசியாக இருக்குது இந்த 2 அமௌண்ட்டு தான். இந்த 2 அமௌண்ட்டு நம்ம கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சரி பார்ப்போம். சமந்தி வாங்க, இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, அங்கே வாங்க. மாப்பிளைக்கு பொண்ணுக்கு ஆரத்தி இருக்கணும், வாங்க. போங்க வரோம், போங்க. ஏற்கனவே வயிற்றுச்சலாக இருக்கேன், இங்கே வாங்க அங்கே வாங்கன்னுட்டு. ஐயோ, இந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு தலையே சுத்தம் போல இருக்கு. இவ்வளவு பெரிய வீட்டில் இவ வாழ போகிறாளோ? தேஜாவுக்கு ஆறுதல் சொன்னேன், ஆனால் ஏன் மனசு ஆறுதல் அடைய மாட்டேது. பக்கத்துல நில்லுப்பா, ராதா பக்கத்துல நில்லு. போதும், இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன், அப்படியே எடுங்க. சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க. சரி அப்படியே குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள், நல்ல ராதா ராதா இல்லவா மருமகளே. கிருஷ், ராதா கையை பிடிச்சி நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. மருமகளே, வலது காலை எடுத்து வச்சுங்களாமா? சரிங்க அத்தா. உள்ள வரதா? கிருஷ், ராதா 2 பேரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. ராதா சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்துமா? சரிங்க அத்தா. கடவுளே, என் வாழ்க்கை இனி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அது எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேனா, அதுக்கு 2 விஷயம்தான். ஒன்று என் அப்பாக்காக, இன்னொன்று இந்த வீட்டில் இருக்க இந்த குழந்தைக்காக. ஒரு குழந்தைக்கு அம்மாவாக வந்திருக்கேன். அது எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைக்கு நிரந்தரமாக ஒரு அம்மா வேணும். நிரந்தரமாக அவளுக்கு அம்மா கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். அம்மா இல்லாமல் எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் வளரக்கூடாது. அப்படி வளர்ந்தா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும், வேதனைப்படும்னு நான் உணர்ந்திருக்கேன். அம்மா இல்லாமல் நான் இந்த உலகத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்ததே பெரிய விஷயம். அதுபோல் இந்த குழந்தை அது மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த குழந்தைக்கு நிரந்தரமாக அம்மா வேணும். அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். இந்த வரைக்கும் உனக்கு எடுத்து கும்பிட்டது கிடையாது. உங்ககிட்ட இது வேணும் அது வேணும்னு வாய் விட்டு கேட்டதும் கிடையாது. நான் இப்போ முதல் முறையாக உனக்கு கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுப்பியா? என் பொண்டாட்டி என்னை விட்டு போன போது கூட நான் உங்ககிட்ட வந்து நின்று கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ கேட்குறேன். இது ராதாக்காக மட்டும்தான். ராதாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். அவள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்.
தயவு செஞ்சு அவ்வளோ நல்லபடியாக வச்சுக்கோ. எந்த பொண்ணு செய்யக்கூடாத ஒரு விஷயத்த ராதா எனக்காக பண்ணியிருக்கோம். எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சீக்கிரமே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. மடி மருமகளே வேலைக்கு ஏத்தமா? சரிங்க அத்தை. கிறிஷ் நீயும் வந்து அவ பக்கத்துல நில்லு. அவ வேலைக்கு ஏத்தும் போது நீயும் பக்கத்துல இருக்கணும். அம்மா அவள் தானே விளக்கு ஏற்றணும். நீ தான் அவன் புருஷன், அப்ப நீ தான் பக்கத்துல வந்து நிக்கணும். கிறிஷ் கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இங்கே உள்ளம் குழந்தையாகி போனோம் உந்தன் அன்போழியிலே தீபங்கள் பேசும் இது அசைந்து ஆடுதே தீபாலமாய் காதல் கவிதைகளே முத்து முத்து கிறிஷ் சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லப்பா, சாமி கிட்ட இருக்க குங்குமத்தை எடுத்து ராதா கிட்ட எடுப்பா. அம்மா அதெல்லாம் வேண்டாம். ஐயோ கிறிஷ் இதெல்லாம் சம்பிரதாயம்ப்பா, அதெல்லாம் வேணாம் நீ சொல்லக்கூடாது. இது மண்டபத்தில் பண்ணியிருக்கணும். சரி நம்ம வீட்டில் பூஜை நம்ம பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்கிறேன்ல அந்த குங்குமத்தை எடுத்து ராதா கிட்ட எடுப்பா. அம்மா சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும். கிறிஷ் அம்மா சொல்கிறேன்ல எல்லாமே பண்ணியாச்சு, இது மட்டும் இதுக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணும் எனக்காக ப்ளீஸ்ப்பா. தனமே குங்குமமே நில்லடியோ சொல்லடியோ சந்தனமே குங்குமமே நில்லடியோ நக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூ மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். ராதா நீ அப்படியே கிருஷ்ண கிட்ட விடுமா? என்ன ராதா பார்த்துட்டு இருக்க? நீயும் அந்த குங்குமத்தை எடுத்து அவன் கிட்ட விடு. அது அது வந்து அதான் அம்மா சொல்கிறாங்களோ, வச்சு விடாம விட மாட்டாங்க. வச்சு விடு. இந்த பொம்பளை சும்மா இல்லாம ஏதாவது பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்தலாம்னு பார்க்கறது போல இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேனே. தீபம் தந்த பேரழகே என் மார்பில் சேர வந்த மன்னவரே என்னாலும் இன்பம் ஒரு கோடி இடிச்ச பூவெடுத்து நான் மாலை இது சொல்லுங்கம்மா. நீ இப்ப என்ன பண்ண? ராதாவை கூட்டிட்டு ரூம் கூட்டிட்டு போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ராதாவை கூப்பிட்டுக்கிறேன் சரியா? மற்றதெல்லாம் என்னவோ அந்த ஏற்பாடு நாங்கள் பண்றோம். அம்மா எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஏற்பாடும் பண்ண வேணும். நான் ரூமுக்கு போகிறேன். கிறிஷ் ராதாவையும் கூட கூட்டிட்டு போப்பா, அவளுக்கு ஒரு ரூம் எங்கன்னு தெரியாதுல்ல, நீ கூட்டிட்டு போ. நாங்கள் பாலம் பழமா எடுத்துட்டு வரோம், நீங்க போங்க. இல்லப்பா சம்பிரதாயம் வந்தவங்க வெறும் வயிற்று இருக்கக்கூடாது, அதுக்கு தான் அந்த பால் பழம். நீ இருக்கு தப்பா எடுத்துக்கிறேன். பால் பழம் குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நீ ராதாவை கூட்டிட்டு உங்க ரூமுக்கு போப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி வரேன். நான் போகிறேன், என் கூட வா. சரி. ராதா இதான் என்னோட ரூம். பார்த்ததுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன் டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு உனக்கு நான் வேறு ரூம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிங்க. சரி குழந்தைங்க கிட்ட கொடுத்துருக்கேன், அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு. நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுது ஃப்ரெஷ்ஷப் ஆகுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கோ. நானும் பாப்பாவும் வெளியில் இருக்கோம், குழந்தை கூட. இல்லை பாப்பாவை நானே வச்சுக்கிறேன், அவளுக்கு உங்ககிட்ட வந்து அழுவால, நான் வச்சுக்கிறேன். அவள் ஏன் குழந்தை என் கிட்ட வந்து அழுவாளோ? நித்துமா நித்துக்குட்டிங்க பாப்பா கிட்ட வாங்க. நித்துக்குட்டிங்க அப்பா கூப்பிடலாம், வாங்க வாங்க. பாப்பா நிறைய ராய்ஸ் வச்சிருக்கேன், வாங்க நம்ம விளையாடலாம். ஓடியாங்க. என்ன சரிப்பா? இல்லை அதான் நான் முன்னாடி சொன்னேன், பாப்பா என்கிட்ட இருந்து இப்போதைக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் தானே அப்பா நான் கூப்பிட்டு தான் வந்துடுவேன்னு சொன்னீங்க. இவ்வளோ நேரம் கூப்பிடுறீங்க வர மாட்டாளே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் எப்பயும் என்கிட்ட தான் இருப்பான். என்கிட்ட இருந்து யார்கிட்டையும் போக மாட்டோம், யார்கிட்ட போனாலும் என்கிட்ட வந்துடுவான். இன்னைக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் பழச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன், அதனால உன்னை விட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? அதான் சொல்கிறேன், பட்டு பழம் கட்டிட்டு பழிச்சுட்டு இருக்கேன், பார்க்க அழகாக இருக்க பற்றியும் அதான் வர மாட்டேங்கிறான்.
இன்னும் போய் மேக்கப்ல கழிச்சிட்டு வாங்க, அப்புறம் பக்கத்துல வர மாட்டோம். என்ன ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னா நான் முறைக்கிறேன். நான் மேக்கப் போட்டு நீங்க பாத்தீங்களா? மேரேஜ்னா பியூட்டிஷியன்லாம் வர வச்சு மேக்கப்ல போடுவாங்க, அப்படிதானே போட்டிருக்கேன். நான் ஒன்றும் அதெல்லாம் போடல, நான் அதை விரும்பவும் மாட்டேன். ஓ, அப்போ மேக்கப்லாம் போடலாம். உண்மையாவே அழகா தான் இருக்கும். எதுக்கு சார் இப்போ என்கிட்ட போய் சொல்ல விளையாடிட்டு இருக்கீங்க? பொய்யா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? உண்மையை தான் சொன்னேன். பரவாயில்லையே, மேக்கப்லாம் போடாமலே அழகா இருக்கா? நல்லா இருக்கு. ராதா, அம்மாடி ராதா, ராதா, ராதா. ஓய், என்னாச்சு இவளுக்கு? ஓய், ஓய் ராதா, என்னாச்சு? ஏதோ உறைஞ்சு போய் நிற்கிறா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அது சரி, உன் அம்மா ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க, வெளியில இருக்காங்க பாரு, என்னன்னு கேளு. சரிங்க. ஓய், குழந்தைய கொடுத்துருப்போம், விட்டா அவளோடய போயிட போல இருக்கேன். அவ ஏன் குழந்தை கொடுத்துட்டு போ, கொஞ்ச நேரமா தான் வச்சிருக்கேன். கொடுத்துட்டு போவா? நீங்க தான் சொன்னீங்க உங்க பொண்ணுன்னு, கூப்பிட்டா வருவா, நீங்க கூப்பிட்டுக்கோங்க. நக்கலு, அதான் அவன் உங்ககிட்ட அட்டை போல ஓட்டிக்கிட்டாங்க. என்னை வர வர மறந்துடுவா போல இருக்கேன். நீட்டுக்குட்டி, அப்போ பாவமா வந்துட்டாங்க. சந்தோஷமா உங்ககிட்ட இருந்து வர மாட்டேன்னு சொல்லாம சொல்றான். கொடுத்துட்டு போ, அம்மா ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்களா, கொடு. சரி அழாதீங்க, எப்பவுமே என்கிட்ட ரெக்வஸ்டா கேளுங்க, பாப்பா கொடுக்குறேன், சரிங்களா? நேரம் டி. என்ன சொன்னீங்க? இல்ல அது நேரம்னு சொன்னேன். சரி, குழந்தைய கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டு நீ முதல்ல கிளம்பு. இந்தாங்க. ரோஹினிகிட்ட பேசணும்னு ஓடி போறேன்னு சொல்லிட்டேன். அவ காதல விழுந்திருக்கும். சேச்சா, விழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. உன் காதுல விழுந்துச்சு, நல்லாவே விழுந்துச்சு. என்னப்பா, ராதே மலர் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லாஸ்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அட் த சேம் டைம் நம்ம கிருஷ்ணுக்கும் ராதாவுக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும். நம்ம கிருஷ்ணா வந்து இப்படி தான் பேசியிருப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, இல்லை வேறு மாதிரி எதிர்பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணா வந்து இதுதான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. லாஸ்ட் டைமே ஒரு கமெண்ட் நான் படித்தேன். மேபி கிருஷ்ணா வந்து விட்டு கொடுத்துருவாரு, சரி நீயாச்சும் நல்லாரு அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா, இல்லை இப்போ நான் கொடுத்த மாதிரி என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ். அப்புறம் மற்ற செக்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், நம்ம ராதா, கிருஷ்ணா இவங்க 3 பேரும் பேசினாங்க இல்லைங்களா? இந்த 3 பேர் பேசுனது தான் நம்ம ராதாவுக்கு ஒரு மன வருத்தம். அது என்ன 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 விஷயத்தை நினச்சி ராதா ஃபீல் பண்ணுறாங்க? ஏன் நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நான் கொடுத்துருக்க அந்த டயலாக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, எதனால் ராதா ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் எதனால் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், இன்றைக்கி ராதே மலர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். பார்த்து சீரிஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபாக பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய சன் சர்வேஷ், அவருக்கு இன்றைக்கி 8th பர்த்டே. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சர்வேஷ் தங்கம். சர்வேஷ் குட்டி, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கா, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான் தங்கம். ஓகே டியர்ஸ், இன்னைக்கான சீரியஸை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ்.